எது பண்ணாலும் சரியா வராது. எப்பவுமே வடிவேல் சொல்ற மாதிரி தான், எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் பிளான் பண்ணி தான் பண்ணணும். கரெக்டா? அந்த மாதிரி பிளான் பண்ணணும். அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணா டெஃபினட்டா யூ வில் நாட் பி காட் இன் சர்ப்ரைஸ். திடீர்னு ஐயோ என்ன பண்றது அப்படின்னு வந்து நிற்க மாட்டோம். இது எல்லாத்தையும் தாண்டி பசங்களா ஒரே ஒரு விஷயம் தான், அப்பா அம்மா டீச்சர்ஸ். இந்த ஏஜ்ல நமக்கு பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும், மனசு பல விதமா அலப்பாயும். வீட்டுல அம்மா அப்பா இருக்கிறாங்க, இங்க டீச்சர்ஸ் இருக்கிறாங்க ஹெல்ப் பண்ண. அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். உலகத்திலேயே நம்மளுடைய நல்லதை நிறைக்கக்கூடிய முக்கியமான 3 பேர் அவங்கதான். நம்மளுடைய வெற்றிகள்ல உண்மையிலே மனசார சந்தோஷப்படக்கூடியவங்க அந்த 3 பேர் தான், அம்மா அப்பா ஆசிரியர். அதே மாதிரி நம்ம தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு தேர்த்தி விடுறதும் அப்பா அம்மா ஆசிரியர் தான். அப்ப அந்த 3 பேர் கெட்டியா பிடிச்சிக்கல. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் முதல்ல பேசுங்க. யார்கிட்ட ஒருத்தர் வீட்டுல அப்பா அம்மா கிட்ட பேசுங்க. இங்க டீச்சர்ஸ் இருக்காங்க, இங்க எவ்வளோ ஆக்சஸபிளா இருக்காங்க டீச்சர்ஸ். உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, டிசைட் பண்ண முடியல, நான் கிராஸ் ரோட்ஸ், எனக்கு என்ன பண்ணணும் தெரியல மிஸ், எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணுங்க மிஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேட்கறது நான் there's nothing wrong in asking for help. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஒரு உதவி கேட்கறதே வந்து ஒரு தப்பான விஷயம், நம்ம ஏதோ லூசர், நம்ம ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அப்படி கிடையாது. அது தேவையான உதவியை கேட்டாலும் கிடைக்கும். கையை நீட்டினீங்கன்னா அதை கையில பிடிக்கிறதுக்கு ஒரு கை கண்டிப்பா வரும். Last but not the least, time is very precious. நேரம் காலம் பொன் போன்றது ஏன் சொல்றாங்க? ஏன் வந்து டைம் வந்து கோல்டோட ஈக்குவேட் பண்றாங்க? இவ்வளோ காஸ்ட்லி டைம், போனா திரும்பி வராது. அப்போ அந்த டைம் வந்து எவ்வளவு ப்ரெஷஸ் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணி என்டர்டைன்மெண்ட்லாம் தேவைதான். அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே இல்லை, என்டர்டைன்மெண்ட் வேணும். ஆல் ஒர்க் அண்ட் நோ பிளே மேக்ஸ் ஜாக் அ டல் பாய் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எவ்வளோ படிச்சுட்டு இருந்தாலும் போர் அடிக்கும். என்டர்டைன்மெண்ட் வேணும். ஆனா படிக்கிற நேரத்துல டிஸ்ட்ராக்ட் ஆகாம, நான் சொன்ன இந்த ஆமை முயல் கதையை மட்டும் மறந்துடாதீங்க.